ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. தாளிக்கு தேவையான அளவு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி 1 எடுத்திருக்கேன். இன்றைக்கி பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு வெங்காயம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு, நல்லெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்ச உடனே வெங்காயம், கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, தக்காளியை நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அது வதங்கட்டும். அதே டைமில் நம்ம பருப்பு உருண்டைக்கு ரெடி பண்ணுவோம். உருண்டைக்கு கடலைப்பருப்பை நல்லா வடித்து எடுத்துக்கிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு, உப்பு, பெருங்காயத்தூள், சீரகம், வத்தல் இது நாலத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. கொரன்னு அரைச்சா தான் கொஞ்சம் பருப்பு உருண்டை எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இல்லைன்னா கல் மாதிரி ஆயிடும். எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அரைச்சதை வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிச்செடி 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கணும். 100 கிராம் கடலைப்பருப்புக்கு 10 உருண்டை 11 உருண்டை வரும். மீடியம் சைஸ் உருண்டையாக இருந்தால் 10 உருண்டை 11 உருண்டை வரும். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உருண்டை பிடிச்சாச்சு. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வதக்கிட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அதில் ஊற்றிடுங்க. புளி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. ஒரு தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன். இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே சிறுத்து வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக அதில் போட்டுக்கோங்க. குழம்பு கொதிக்கும்போது அது மேலே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எல்லா உருண்டையும் ஈவனாக போட்டுருங்க. சிம்மில் வச்சே போடுங்க. போட்டுட்டு மூடி வச்சுருங்க. போட்டு மூடிட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பருப்பு உருண்டை மேலே மிதக்கும், குழம்புக்கு மேலே மிதக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் அது வெந்துருச்சுன்ட்டு. பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.